நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களாகி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் இந்த மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த 7 மாதமும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 8வது மாதத்திலும் எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக அப்படியே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. தகப்பனே, நல்ல வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். நீர் எங்களை கூட்டி சேர்த்ததற்கு ஒரு முகாந்தாரம் உண்டு. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் துதிகளின் மத்தியில் பிரியப்படுகிறவர். ஆண்டவரே, மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கின்றீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் வழி நடத்தும்படியாக இந்த ஆராதனை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். யார் எனக்கு சுகத்தை தருவார்கள், யார் எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாக அவளுடைய கண்ணில் இருக்கிற கண்ணீரை தகப்பன் துடைக்கும்படியாக, அவளுடைய இருதயத்திற்கு ஆறுதலை கொடுக்கும்படியாக, ஆண்டவரே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கிருபையாக நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். நாளிலும் அவர் நம்மோடு கூட இருந்தால் நம்ம விசேஷித்தவர்கள் தான் இல்லையா? சர்வத்தையும் படைத்தவர். அந்த சர்வத்தையும் படைத்த அவருடைய ஒரே பேரான செல்ல குமாரனாக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கார். செல்ல குமாரன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மகன் அல்ல, இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து பிறந்தது நிமித்தமாக அவர் மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தையாகத்தான் இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வம். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் கூட இருக்கிறதுனால தான் நம்ம விசேஷித்தவர்கள். அவர் யாரும் கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவள் கூப்பிடும் பொழுது அவர்களிடத்துல வந்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாம் விசேஷித்தவர்கள் அவர் நம்ம கூட இருக்கிறனாலன்னு சொல்லி சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமா இந்த பாடலை பாடுறீங்களா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதே தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் அது எதினால் என்னோடு வருவதினால். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலையும் மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்ன? ஏன் நானும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறேன், நிறைய கூடுகைக்கெல்லாம் போயிருக்கிறேன், நிறைய தேவாலயத்திற்கு போய் கண்ணீரோடு ஜெபித்து இருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரை அற்புதங்கள் நடக்கலை. எனக்கு பின்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள், எனக்கு பின்பாக சுகம் வேண்டும் என்று சொல்லி நான் அழைத்து கொண்டு வந்தவர்கள், அவர்கள் சுகம் பெற்று போய்விட்டார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் காணும், ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லை. என்னுடைய பிரச்சனைகள் தீரலை, என் சமாதானம் என் வீட்டில் இருந்து போகலை, என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிற தேவன். ஒரு சில காரியங்கள் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்ம அதை செயலும் பொழுது அதனை கேட்டு அதற்கப்புறமா அவர் சுகத்தை கொடுப்பார், வழிவாசல்களை திறந்து கொடுப்பார். அப்படி இல்லாம இயேசுவினிடத்துல வந்துடலாம், ஏதாவது சுகத்தை பெற்றுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சகோதரி இயேசுவை அறியாத மார்க்கத்தார் தான். அவங்க ஏற்கனவே ஒரு ஆலயத்தில் போய் ஜெபித்திருக்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஒன்று ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி சொல்கிறாங்க, ஜீவனுள்ள தேவன் சொல்கிறாங்க, அவற்றை கேட்டால் யார் கேட்டாலும் கொடுப்பார்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருக்குது,
இந்த கடன் பிரச்சனையை நீங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறார்கள். அழுது புலம்பிச்சு வந்திருக்கிறாங்க. ஜபிக்க தெரியாது, ஆனா அங்க போய் நம்ம எப்படி பேசி கொண்டு இருக்கிறோம் அதே போல அவங்க பேசி கண்ணீர் வடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆச்சரியமான காரியம், அந்த கடனை அடைப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். வழிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கு. அதே ஆலயத்திற்கு போகிறவர்கள்ட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த தேவாலயத்திற்கு போகக்கூடிய அந்த குடும்பத்தினரிடத்துல இந்த சகோதரி சொல்லி இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க? நான் இயேசுவை அறிந்த குடும்பம் இல்லை, நான் வேறொரு மதத்துல தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு கடன் பிரச்சனையில ஒரு நெருக்கம் பயங்கரமாக வந்த பொழுது நான் உங்க ஆலயத்துல தான், தேவாலயத்துல போய் நான் ஜெபம் பண்ணேன், அழுதேன். அழுதுட்டு அங்கிருந்து அந்த குத்து விளக்குல வைக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து என் நெற்றியில வச்சுட்டு அதுக்கடுத்து அதுல கொஞ்சம் கையில எடுத்து கொண்டு நான் அந்த செய்கிற தொழில் அந்த இதுக்கு எல்லாத்திற்கும் வச்சு, இயேசுவே நீங்க ஜீவனுள்ள தேவன்னு சொல்றாங்க, எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் செய்தேன். எனக்கு வழிவாசல் திறக்கப்பட்டது. உங்க தேவாலயத்தில் நான் ஜெபித்ததுனால தான் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு வழிவாசல் திறக்கப்பட்டது. அதனால நீங்க ஏன் கஷ்டத்தோட இருக்கீங்க? நீங்க போங்க, ஆலயத்துக்கு போங்க, ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, ஏன் வீட்டில இருந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன சகோதரி அவங்க எனக்கு போன் போட்டு, ஐயா சரீரத்துல எனக்கு கொஞ்சம் பலவீனமா இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்கள்ட்ட பேசும் பொழுது அவங்க இவ்வளவு காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்ப இந்த கடன் பிரச்சனை தீர்ந்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துக்குள்ள கடன் எல்லாம் முடிச்சுட்டு நல்ல கிருபையா நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இயேசுட்ட கேட்டா சுகம் கொடுப்பார், எல்லாம் செய்வார், அதனால நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர்களுடைய எண்ணம் என்ன? இயேசுவினிடத்துல கேட்டா அவர் நமக்கு செய்வார், அவ்வளவுதான். அப்ப இயேசு நமக்கு உதவி செய்கிறவராக, நம்ம சுகம் அளிக்கிறவராக மாத்திரம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்கிறார், நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3வது அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு கிறிஸ்து வருகிறார். அவன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறான். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானம் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்காக மரித்திருக்கிறார், என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் அதற்காக வந்தவர், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனம் திரும்புதல் அதற்கேற்ற ஞானஸ்தானத்தை அவன் கொடுக்கிறான். பாவிகளாக இருக்கக்கூடாது, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை அவன் சுட்டி காண்பிக்கிறான். ஒவ்வொருவரும் வர்றவங்களுக்கு அவங்க அதிலிருந்து மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுக்கிறார்கள். ஆனா யோவான் ஸ்நானன் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. அவன் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்யல. மனம் திரும்புங்கள் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது அநேகர் அவரிடத்துல ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அப்படி ஞானஸ்தானம் பெற்று கொண்டு இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்துல மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிதான் அவன்
ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு இவனிடத்துல கேட்கிறார், ஞானஸ்தானம் பெரும்படியாக வருகிறார். அப்ப இவன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா 14வது வசனத்துல, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? ஐயா, நீங்க பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர், நான் உம்மிடத்திலிருந்து பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? நான் உங்ககிட்ட தான் பெற்றுக்கொள்ளணுமே தவிர நீர் என்னிடத்துல வரக்கூடாது. நீர் எனக்கு தர வேண்டிய காரியத்தை நீர் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தடை விதிக்கிறான். நீங்க என்னிடத்துல வரக்கூடாது, ஆனா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்னி அபிஷேகம் நீர் கொடுக்கக்கூடியதை எனக்கு நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார் 15வது வசனத்துல, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது எனக்கு இடங்கொடு, இப்பொழுது இடங்கொடு. இப்ப நான் என்ன சொல்லுகிறேனோ, நான் உன்னிடத்துல ஞானஸ்தானம் பெறணும், அதற்கு முதல்ல இடங்கொடு அப்படின்னு சொல்லுகிறார். இயேசு முதல்ல எனக்கு இடம் கொடுப்பா, பிறகு நான் உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அக்னி அபிஷேகத்தை நான் பிறகு என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக எனக்கு நீ இடம் கொடு, இடம் கொடுக்க வேண்டும். எப்படி இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 19வது அதிகாரத்துல சகையு என்கிற மனுஷனை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய அதை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, 3வது வசனத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட யாவரும் சொஸ்தமாகிறார்கள், பிசாசுகளை துரத்தி விடுகிறார். 38 வருஷம் படுத்த படுக்கையா இருக்கிறவனை அவனை எழுப்பி விடுகிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிற இயேசு நான் பார்க்க வேண்டும். நன்றாக கவனிக்கணும், அவனுடைய சரீரத்தில் எந்த பலகீனமும் இல்லை, அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அவன் இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இவ்வளவு அற்புதத்தை செய்கிற இயேசு, இவ்வளவு வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், நான் அவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். இருதயத்தில் எண்ணம், நான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்தில் இடம் கொடுத்ததுனால, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் ஆகிய இயேசு அங்கு வரும் பொழுது, எல்லா ஜனக்கூட்டம், அவ்வளவு கூட்டம் இருக்கு, அந்த ஜனக்கூட்டத்தில் யாரையும் அவர் பார்க்கல, யாரையும் தேடல. ஏன்னா அவங்க எந்த எண்ணத்தோடு வந்தார்களோ தெரியல. ஆனா இவன் இயேசு எப்படிப்பட்டவர்னு பார்ப்பதற்கு வகை தேடி, தான் குள்ளனாக இருந்தபடினால், தான் அதிகாரியாக இருந்தும் அதை குறித்து எந்த கவலையும் கொள்ளாமல் காட்டத்தி மரத்து மேல ஏறி நிற்கிறான். அங்கிருந்து நான் இயேசுவை பார்க்க முடியும். இப்போ அரசியல்வாதிகள் எல்லாம் வரையில மேல எல்லாம் ஏறி நின்று பார்ப்பது வழக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போலத்தான் அந்த சகையு செய்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய நோக்கம் என்ன? நான் எப்படியாவது என் தலைவரை பார்க்க வேண்டும், நான் எப்படியாவது இந்த நடிகரை பார்க்க வேண்டும், நான் எப்படியாவது இந்த அரசியல்வாதியை நான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் இருதயத்திலிருந்து இருக்கிறதுனால, நான் எதின் மேல் ஏறுகிறேன், மரத்து மேல ஏறுகிறேனா, அல்லது அடுத்த வீட்டு மேல ஏறுகிறேனா, அல்லது கரண்ட் கம்பத்தில் ஏறுகிறேனா, எதுவும் தெரியல. ஏன்னா அவர்களுடைய ஒரே நோக்கம், நான் அவர்களை பார்க்க வேண்டும்.
அதே போலதான் இவனுடைய இருதயத்திலிருந்து எண்ணம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் அதற்காக காட்டத்தி மரத்து வேணாலும் ஏறுவேன். என்ன, நான் கீழே இருந்தா நிச்சயமா என்னால பார்க்க முடியாது. ஏன்னா நான் குள்ளனா இருக்கிறேன்னா பார்க்க முடியாது. எனவே நான் பார்க்கணும்னா மேல போகணும். இருதயத்துல அவன் இடம் கொடுக்கிறான். இருதயத்துல இடம் கொடுத்த உடனேயும் இயேசு அவனை அழைக்கிறார். சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டில் உன்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் வீட்டில் அழைத்து கொண்டு போகிறான். வேகமாக இறங்கி வருகிறான். அவன் இருதயத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். நான் யாரை பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறி நிற்கிறேன். இவர் என்னுடைய பெயரை எப்படி அறிந்திருக்கிறார்? இவர் இதுக்கு முன்பாக இந்த பக்கம் வரல, நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது, என்னுடைய பெயரை அவர் அறிந்திருப்பதற்கு. ஆனால் அவர் என் பெயரை சொல்லி கூப்பிடுகிறாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவு சந்தோஷமாக அவன் ஓடி போகிறான். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். போகிற வழியில இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி இயேசு சொன்ன காரியம், நான் உன் வீட்டில் சாப்பிடத்தான் செய்யணும். அப்போ அவர் வந்தார் அப்படின்னா வருவார், சாப்பிடுவார், போயிடுவார். இவர் சொல்லிக் கொள்ளலாம், இயேசு என் வீட்டில் வந்தார், சாப்பிட்டார், சென்றார், அவ்வளவுதான் இருந்திருக்கும். ஆனா இயேசு அதற்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இயேசுவை அவன் இருதயத்துல இயேசுவுக்கு இடம் கொடுத்தா அவரை பார்க்கணும், எப்படியாவது அவரை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல இடம் கொடுத்ததுனால அவனுடைய இருதயத்தை அறிந்த இயேசு கிறிஸ்து, இவனுக்கு நான் ஏதாவது செய்யணும், எனக்கு அவன் இருதயத்துல இடம் கொடுத்துட்டான், அப்ப நான் இவனுக்கு ஏதாவது செய்யணும். இயேசுக்கு இடம் கொடுத்தா நிச்சயமா பதிலுக்கு ஏதாவது செய்வார். பேதுருவை குறித்து பார்க்கிறோம். ஒண்ணுமே கிடைக்கல, நான் இரவு முழுவதும் ஒண்ணு இல்லாம அலசி கொண்டிருக்கிறவன படகை தள்ளி கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவனும் நைட்டு நான் வரலவா அப்படின்னு எந்த முறுமுறுப்பும் இல்லாம அவன் கேட்கிறான்னு சொல்லி படகை தள்ளி கொடுத்தான். அவர் அதுல இருந்து பிரசங்கம் பண்ணுகிறார், ஜனங்களுக்கு போதிக்கிறார். ஜனங்களுக்கு போதிச்சு முடிச்ச உடனேயும் என்ன செய்யறார், கடல் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடு. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போட்டா நிறைய மீன்கள். அவனுக்கு மாத்திரமல்ல, அவருடைய நண்பர்கள் படகுகளும் நிறையத்தக்கதாக அநேக மீன்களை பெற்றுக்கொண்டான். இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தா நிச்சயமாக நாம் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அங்க 7வது வசனத்துல தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், நான் ஆயக்காரனுக்கு தலைவனாக இருக்கிறேன், நான் ஒரு தலைவன், நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கு, நல்ல பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் நல்லா இருந்துகிட்டு இருக்கேன், சுகமா இருக்கிறேன். ஜனங்கள் எல்லாம் பார்த்து அவன் என்ன சொல்லுவாங்க, சார் வணக்கம், சார் வணக்கம், சார் வணக்கம். அவன் நினைச்சிருப்பான், எவ்வளவு மரியாதை எனக்கு செலுத்துகிறார்கள், எல்லாம் எனக்கு பதவி இருக்கு, பணம் இருக்கு, அதனால எனக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் அது வரைக்கும் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். இயேசு இவனை சாப்பிட கூப்பிட்டது எதுக்கு அப்படின்னா, இவனுக்கு ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு. இவன் எனக்கு இடம் கொடுத்துட்டான், நான் இவனுக்கு ஏதாவது நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் நல்ல பதவியில் இருக்கிறேன், நான் நல்ல அதிகாரத்தில் இருக்கிறேன், எல்லாரும் என்னை வணங்குறாங்க, மரியாதை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அங்கு ஜனங்கள் அவனை என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்துல, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். ஆயக்காரனுக்கு தலைவன், நான் இவ்வளவு பதவியில் இருக்கிறேன், இவ்வளவு அதிகாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு எல்லாம் எனக்கு வந்தனம் பண்றாங்க, எல்லாம் எனக்கு வணக்கம் செலுத்துறாங்க, மரியாதை செலுத்துறாங்கன்னு நினைச்சா இன்னைக்கு தான் தெரியுது இவங்க என்ன பாவியான மனுஷன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நான் பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் ஒரு அதிகாரி, ஒரு தலைவனாக இருக்கிறான் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஜனங்கள் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, பாவி. ஐயோ,
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர் இருக்கா? பார்க்குறான், ஐயோ பாவின்னு பெயர் வச்சிருக்கிறேனே. உடனேயும் அவன் சொன்னான், மனுஷங்கிட்ட போய் எப்பா நான் என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்கல. ஏன்னா அது சொன்ன உடனே அவனுக்கு உணர்வு வந்துருச்சு, நான் என்ன செஞ்சிருப்பேன். உடனே ஏசிட்டு அவன் சொல்றது என்ன சொல்றான், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி இயேசுவை நோக்கி சொல்றான். மனுஷங்களை பார்த்து சொல்ல, மனுஷங்க இயேசுட்ட சொல்லல, அவர்கள் ஒருவருக்கொருவர் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இயேசுட்ட சொல்றான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 அத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன் என்றான். நான் 4 அத்தனையாய் திருப்பி செலுத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சகேயுவே, நீ எனக்கு இடம் கொடுத்துட்ட. இருதயத்துல இயேசுவை நான் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் நான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருதயத்துல இடம் கொடுத்துட்ட பாரு. அதற்காக நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற, நீ பாவியா இருக்கிற, இந்த பாவிங்கிற பட்டத்தோடு நீ இந்த உலகத்துல வாழக்கூடாது. உடனே அவன் அறிக்கை செய்றான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அவன் சகேயு இயேசுவுக்கு இருதயத்துல இடம் கொடுத்தான், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஏதோ ஒரு பாவமான காரியத்துல, அல்லது கடங்காரன் அப்படின்னு சொல்லி பெயர் வாங்கியிருக்கலாம், வியாதியஸ்தன் என்ற பெயரை வாங்கியிருக்கலாம். ஏன்னா இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு சுகவீனம் ஆயாச்சு அப்படின்னு சொன்னா அவன் வியாதியஸ்தன், அவன் நோயாளி, அவன் இந்த அப்படிதான் நம்ம பெயர் வைத்து கூப்பிடுவோம். ஏதாவது ஒரு ஆள்கிட்ட நல்ல ஒரு கேன்சர் நோயின்னு வச்சுக்கோங்களேன், கேன்சர் நோயின்னு இருக்க ஆள்கிட்ட போய் பேரை சொல்லி கூப்பிட்டா அவன் அந்த கேன்சர் உள்ள நாய் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நோயாளி, அப்படி ஒரு பட்டத்தை, விரும்பத்தகாத ஒரு பட்டத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இயேசுவுக்கு இடம் கொடுங்க, உங்க இருதயத்தில் இடம் கொடுக்கணும். ஏதோ அவர்கிட்ட பெற்றுக்கொண்டு போயிடணும் அப்படின்னு இல்லை, இயேசு என் கூட வேணும். அதான் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடினோம்ல, அவர் கூட வந்தா போதும். அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் தீரும், எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு போக்கையும் அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எனவே முதல்ல இயேசுவுக்கு இருதயத்துல இடம் கொடுங்கள், அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரம் அதுல 19வது வசனம் சொல்லுது. ரோமர் 12:19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். நீங்கள் பழி வாங்குற எண்ணம் உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டுவிட்டு நீங்கள் கோபாக்கினைக்கு இடம் கொடுத்துருங்க. பழி வாங்குறதுக்கு நீங்க செய்ய வேண்டாம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. முதலாவது இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்கணும். 2வது பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்ப நமக்கு ஒரு பிரச்சனைகள் எதன் மூலமாக வருகிறது, யார் மூலமாக வருகிறது, அவங்கள நம்ம பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையில இயேசு செயல்படுவதற்கு விட்டு கொடுத்து விட வேண்டும். முதல்ல இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும், 2வது இயேசு செயல்படுவதற்கு விட்டு கொடுக்கணும். இயேசு செயல்பட்டா தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அற்புதம் நடக்காது. எப்படி அப்படின்னு சொன்னா, கானா ஒரு கல்யாணத்துல இயேசு கிறிஸ்து கலந்து கொள்கிறார்.
அங்கு அவருடைய தாயார் வந்து சொல்றாங்க இயேசுக்கு இடத்துல வந்து, திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுடைய தாயார் வந்து சொல்லுகிறார். அப்ப இயேசு சொல்கிற வார்த்தை, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரல, நீ வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். உடனேயும் இயேசுவினுடைய தாயார் சொல்லுகிற வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அவ்வளவுதான். உடனேயும் இயேசு சொல்றாரு, கற்சாடிகள், கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்ட கற்சாடிகளை பார்த்து அதுல தண்ணீரை நிரப்புங்கள். இயேசு சொல்றார், இயேசு செயல்படுவதற்கு எப்படி இடம் கொடுக்கணும். குறைபட்டது திராட்சரசம், ஆனா இயேசு ஜாடியை நிரப்ப சொன்னது கற்சாடிகள், கால்கள் கழுவுவதற்காக, கால்களை சுத்தம் செய்வதற்காக வைக்கப்பட்ட கற்சாடிகள். அதுல தண்ணீரை ஊற்ற சொல்லுகிறார். ஊற்றினார்கள். ஏன்னா அவங்க தாயார் சொல்லிருக்காங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய். வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம செய்ய வேண்டும். நம்ம அவர் சொல்ல சொல்ல செஞ்சாதான் அவர் செயல்பட முடியும். நம்ம அது இல்லாம திராட்சரசம் குறைபட்டிருக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கால் கழுவுவதற்கு வைக்கப்பட்ட கற்சாடியை பார்த்து அதுல தண்ணியை நிரப்புன்னு சொன்னா எப்படி? வேலைக்காரர்கள் கேட்கல, வேலைக்காரங்க எதுவும் கேட்கல, அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் கற்சாடியை நிரப்ப சொன்னார், நம்ம நிரப்பிடுவோம், நம்ம வேலை அதுதான். அது அதுல என்ன செய்ய போகிறார், ஏன் அதுல நிரப்ப சொல்றாரு, ஏன் திராட்சரசம் குறைபட்டிருக்கு அதிலே தண்ணியை ஊத்துன்னு சொல்ல வேண்டியதானே? நம்மெல்லாம் கல்யாண வீட்டில் சாம்பார் குறைஞ்சுன்னா ரசத்தை தூக்கி அதுல சாம்பாருக்குள்ள தானே ஊற்றுவோம், அல்லது வெண்ணெயை ஊற்றி அதுல தானே ஊற்றுவோம். இதுதானே முறைமையா இருக்கு. இங்க குறைபட்டதுக்கு அங்க ஒரு தண்ணியை ஊத்துனா அப்ப என்ன அர்த்தம்? இதைத்தான் நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அங்கு வேலைக்காரர்கள் எதுவுமே செய்யல, அப்படியே விட்டு கொடுத்து விடுகிறார்கள். இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். இயேசு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம எதையும் செய்யக்கூடாது, அவருடைய இஷ்டத்திற்கு விட்டுவிட வேண்டும். அப்படி அவங்க செய்யும் பொழுது அங்க சொல்றாரு, அங்க தண்ணியை ஊத்திருக்கிறாங்க, அங்க தண்ணியை ஊத்திட்டு அதை கொண்டு போய் கால்கள் சுத்தம் செய்வதற்காக, கை கால்கள் சுத்தம் செய்வதற்கு வைக்கப்பட்டிருக்க கற்சாடியை நிரப்ப சொல்லி அதிலிருந்து மொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்துல கொடுங்க அப்படிங்கிறாரு. அவங்க அப்பவும் கேட்கல, ஏன் ஆண்டவரே இதை கொண்டு போய் நாங்க அப்படியே எங்க கொடுக்க முடியும்? கையை கழுவிட்டு காலை கழுவிட்டு அங்கே தொடச்சிட்டு கொஞ்சம் கூட எந்த தண்ணீர் இல்லாதபடி நம்ம வீட்டுக்குள்ள வருவோமே, இப்போ அதுல உள்ள தண்ணியை கொண்டு போய் இங்க ஏன் ஊற்ற சொல்றீங்க? எதுவும் சொல்லல. அவருடைய செயல்பாடு வேணும் அப்படின்னா என்ன சொல்றாரோ அதன்படி அப்படியே நம்ம செய்ய வேண்டும். அங்க அவர்கள் அப்படித்தான் செய்யறாங்க. இயேசு என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவர்கள் வந்து செய்கிறார்கள். கொண்டே கொடுக்குறாங்க. அற்புதமான, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ரொம்ப சுவை உள்ளதாக இருந்தது. அங்க வந்து பந்தி விசாரிப்புக்காரர் சொல்றான், எப்பவும் நல்ல திராட்சை ரசத்தை தான் முன்னாடி கொடுப்பாங்க, ருசி உள்ளதை முன்னாடி கொடுப்பாங்க, திருப்ப கடைசியில் வர்றவங்களுக்கு தான் நல்லது கிடைக்காது. ஆனா இங்கு இந்த நல்ல ரசத்தை எங்கு வைத்திருந்தீர்? எங்கு வச்சிருந்தாங்க? இயேசு செயல்படுவதற்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக, இயேசுவினுடைய செயல்பாட்டிற்கு முற்றிலுமாக விட்டு கொடுத்தது நிமித்தமாக, எந்த விதமான கேள்வியும் எந்த விதமான முறுமுறுப்பும் எந்த விதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தது நிமித்தமாக ருசியுள்ள திராட்சரசம் அங்கு கிடைக்க பெற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ யார் நமக்கு அற்புதம் வேணுமா, அவருக்கு இடம் கொடுத்துடணும், இயேசுவுக்கு இடம் கொடுத்துடணும், அவர் செயல்படுவதற்கு இடம் கொடுக்கணும். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது,
இயேசுவை விசுவாசிக்கணும், அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால் நாம் முற்றிலுமாக விட்டு கொடுத்துடணும். எந்த காரியத்தில் இருக்கக்கூடாது. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 25வது அதிகாரம், 1 சாமுவேல் 25வது அதிகாரம், அதுல 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. இங்கு நாபால் இடத்துல தாவீது ராஜா சொல்லுகிறார், அப்பவும் தண்ணீரும் இல்லை, நாபாலுக்கு நம்ம நன்மை செய்திருக்கிறோமே, அந்த நாபாலின் இடத்துல போயிட்டு நீ அப்பவும் தண்ணீரும் வாங்கிச்சு வா அப்படின்னு போய் வேலைக்காரர்களை அனுப்பி விட்டார். அங்கு அவன் பயங்கரமாக, நான் ஏன் தாவீதுக்கு கொடுக்க வேண்டும், தாவீது யார், அவனுக்கு என்ன அப்பமும், என் ஜனங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற தயாரிக்கப்பட்டிருக்கிற அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நான் ஏன் தர வேண்டும் அப்படின்னு ஏளனமாக பேசி அனுப்புகிறான். நான் நன்மை செய்திருக்க அவன் தீமையா செய்கிறான், நான் உடனே போய் அவனை அழித்து விடுகிறேன், அவனுடைய தலையை எடுத்து விடுகிறேன்னு கோபமாக தாவீது புறப்பட்டு வருகிறான். ஆனால் அதற்கு முன்பாக கர்த்தர் தாவீதை விரும்புகிறபடியினால், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னபடியினால், அவன் ஏதோ ஒரு மதியீனத்துல ஏதோ கோபத்துல தவறு செய்ய போகிறான் என்று சொல்லி கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இடைபட விரும்பினால அங்கு நாபால் இப்படி பேசின உடனே அவனுடைய வேலைக்காரர்கள் வந்து அவனுடைய மனைவியிடத்துல வந்து சொல்றாங்க, அம்மா இந்த மாதிரி இவன் இப்படிப்பட்டவனா இருக்கிறானே, இப்படி மூர்க்க குணம் உள்ளவனா இருக்கிறானே, அவர் நமக்கு நன்மை தானே செய்திருந்தார், அவர் இருக்க வரைக்கும் நம்ம மந்தையில எதுவுமே காணாம போகல, அப்படிப்பட்ட அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க, அரணாக இருந்தார்கள். ஆனா இப்ப அவர் அப்பவும் தண்ணியும் கேட்டா இல்லைன்னாச்சும் சொல்லிட்டு போகலாமே, அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பி விடுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ என்னுடைய கணவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய இருதயத்தில் பேசுகிறார், நீ உடனே போய் அப்படின்னு சொல்லி அங்கு 18வது வசனத்தில், அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்துக்கொண்டு கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. உடனே துரிதமாக அவர் செயல்படுகிறார், துரிதமாக கர்த்தர் அவளை துரிதப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில நீ அற்புதத்தை காண வேண்டும், உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நீ துரிதமாய் செயல்படு. துரிதமாய் செயல்பட்டு தாவீதின் இடத்துல போய் அவர் சொல்லக்கூடிய காரியம் தான் சொல்றாரு. 31வது வசனத்துல, நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகி உமக்கு துக்கமும் இராது மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக. வந்து சொல்ற எல்லாத்தையும் கொடுத்துச்சு, என் கணவர் தவறு செஞ்சிட்டாரு, அதனால ராஜாவே நீ தயவாய் மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு இதை தர்றேன், நீங்க பழிக்கு பழி வாங்க வேண்டாம். அங்கு கர்த்தருடைய வார்த்தையை நினைப்பூட்டுகிறார். கர்த்தர் பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு தானே கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீங்க ரத்தம் சிந்திடக்கூடாது, நீங்க பாவியாக மாறிவிடக்கூடாது, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி தீவிரமாய் புறப்பட்டு போகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அவசரமான கதி இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சமாதான குலைச்சலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நாபாலை போல தீவிரமாய் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வாருங்கள். இயேசு சொல்லு உங்கள் வாழ்க்கையில செயல்படுவார். இங்கு தாவீது அதனாலதான் சொல்றான், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நல்ல யோசனை சொன்ன, நான் பழி வாங்கி இருக்க கூடாது, நான் பழி வாங்கினா அது தவறு, கர்த்தர் தான் இதை அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் விட்டனால 38வது வசனத்துல, கர்த்தர் நாபாலை பாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான் என்று சொல்லி பார்க்கிறான். அப்ப இங்க தாவீது, நான் பழி வாங்க கூடாது, எனக்கு ஒருவர் தீமை செய்தால் அதை கர்த்தர் அவன் எனக்காக செயல்படுவார்,
அப்படின்னு சொல்லி அவன் செய்யாததுனால அந்த இரத்தப்பழி அவன் மேல விழல. இரத்தப்பழி அவன் மேல விழல. அப்ப அந்த இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த இரத்தப்பழி உள்ளவனா மாறினா அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள், பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்க கூடும். ஆனா கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு தடுத்ததை கீழ்ப்படிந்ததுனால, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு அவன் விட்டு கொடுத்ததுனால வரிசைக்கு அங்க கோர்வையாக நடந்து கொண்டு வருகிறது. வேகமாக அவனுடைய வேலைக்காரர்கள் போய் அபிகாயில்கிட்ட சொல்றாங்க. அபிகாயில் துரிதமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இவனிடத்துல வந்து சொல்கிறார். சொன்னது நிமித்தமாக தன்னுடைய கணவரை யாரோ கொலை செய்து விட்டார்கள் என்கிற எண்ணம் அவளுக்கு, அந்த காரியம் இல்லை. ஆனா கர்த்தர் அங்கு அழித்தார். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. கர்த்தரே உன்னை அழித்து போட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் பாதித்ததினால் அவன் செத்து போனான். ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கலாம். மாந்திரங்கள், பில்லி சூனியங்கள் வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தீவிரமாய் மந்திரவாதிகளின் இடத்திலோ இல்லை வேற யார் இடத்திலோ நீங்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் இடத்துல தீவிரமாய் வாருங்கள். ஐயா மன்னியும், நான் இப்படி ஒரு தவறு செய்துவிட்டு இது நிமித்தமாக எனக்கு விரோதமாக செயல்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க, மாந்திரிகம் பில்லி சூனியங்கள் வைத்திருக்கிறாங்க, இதனால என்னுடைய குடும்பம் பாழாய் போய்கொண்டு இருக்கிறது, சமாதான குலைச்சலா இருக்கு, தொழில நஷ்டம் ஏற்பட்டு கொண்டு இருக்கு, உங்க சமூகத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசுவினுடைய பாதத்துல நீங்கள் விழுந்தீர்கள் என்றால், அதுபோல சீமையை தூஷிப்பான். அப்பவும் அவனுடைய படைத்தலைவர்கள் சொல்லுவாங்க, தலையை எடுத்துடலாம், ராஜாவை தூஷிக்க அவன் யார்? வேண்டாம். கர்த்தர் அனுமதிக்கிறதுனால அவன் பேசுறான். கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் அனுமதிக்கலன்னா அவன் எனக்கு விரோதமாக பேச முடியாது என்று சொன்னது நிமித்தமாக சீமை அவனுடைய காலில் வந்து விழுவான். தூஷித்தவன் தான், ராஜா என்று பார்க்காமல் அவ்வளவு தூஷணம் ஏளனமாக பேசியவன் தான். வார்த்தைகளால் அவங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களா? ஐயோ நான் என்ன செய்வேன்? உங்க வாழ்க்கையில அவர்களுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் எண்ணத்துல கூட வர வேண்டாம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு நீங்க இடம் கொடுங்கள். பழி வாங்க வேண்டாம். யார் உங்களை அவமானமாக பேசினாலும், நிந்தையாக பேசினாலும், எவ்வளவோ துன்பப்படுத்தினாலும் சரி, அவர்களுக்காக நீங்க செய்ய வேண்டியது ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். அவளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உங்களை ஆசீர்வதி, தெரியாம செய்றாங்கன்னு சொல்லி நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருந்தா தான் ஒரு வாழ்க்கையில செயல்பட முடியும். எனவே இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் கொடுங்கள். இயேசு செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள். கடைசியாக பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 18வது அதிகாரம், அதுல 15, 16 வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 18வது அதிகாரம் 15, 16 வசனத்துல, பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களே அதட்டினார்கள். இயேசுவோ அவளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்திற்கு வருவதற்கு இடங்கொடுங்கள். இயேசுவுக்கு இடம் கொடுக்கணும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல செயல்படுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்கக்கூடாது. யாரும் தூஷணமா பேசிட்டாங்க, நிந்தையா பேசிட்டாங்கன்னா நம்ம பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். எப்படி இடம் கொடுக்கிறது? பிள்ளைகள் வரமாட்டாங்க, ஆலயத்திற்கு வரமாட்டாங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையில பிரியப்பட்டு போய் இருக்கிறாங்க, அப்படித்தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னா அவளை வேதம் வாசிக்க அவளுக்கு கற்றுக் கொடுங்கள். வேதத்தை வாசி அப்படின்னு சொல்லுங்க. அப்ப வேதத்தை வாசிப்பதனால
பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வர முடியும். ஜெபிக்கிறதுனால இயேசுவினிடத்தில் வர முடியும். இயேசுவை இல்லாத சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த உலகத்திற்கு பின்பாக பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள். உலகத்திற்கு பின்பாக சிறு பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள். ஏன்னா பள்ளியிலிருந்து பாவம் பெருகி கொண்டே வருகிறது. சிறு வயது முதலே பிள்ளைகள் பாவத்திற்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறார்கள். சினிமாவை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் மற்ற எல்லா பாவத்திற்குள்ளாக அவள் போய்கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்ப சிறு பிள்ளைகள் இயேசுவினிடத்தில் வருவதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். பெற்றோர்கள் இப்பொழுது இருந்து இடம் கொடுக்கணும். சிறு பிள்ளையிலிருந்து அதை நம்மை கொடுக்கும் பொழுது இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையில சுகமாக இருக்கும். ஒரு சாட்சியை கேள்விப்பட்டேன், வெளிநாட்டில் உள்ள சாட்சி. அவள் ஒரு வசதியான ஒரு நபர், அவருக்கு மனைவி இல்லை, மனைவி இறந்து போனார்களாம். நல்ல வசதி வாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார். அவரால் பக்கவாதம் வந்தனால அதிகமாக செயல்பட முடியாது. நல்ல பணம் படைத்தவர், நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் தன் ஒரே ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையை திருமணம் செய்து கொடுத்து விட்டாராம். திருமணம் செய்து கொடுத்து சென்ற பெண்ணுக்கு கொஞ்ச நாள்லே வாழ்க்கையில பிடிப்பு இல்லை. ஏன்னா அது ஒரு வசதி வாய்ப்பான நல்ல தொழில் அதிபர். அவர் திருமணம் செய்து கொடுத்தோன்னா அவர் 24 மணி நேரமும் தொழில் சிந்தனையிலே இருப்பாராம். வீட்டில் அதிகமாக தங்குவதே கிடையாது. தொழில் விஷயமா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி போய்கொண்டே இருப்பாராம். இவர் ரொம்ப இந்த பெண்ணிற்கு மனம் சஞ்சலித்து போய்விட்டது, சலிப்படைந்து போய்விட்டது. என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், பணம் தேவையான அளவு இவருக்கு இருக்கு, எங்க வீட்டிலையும் இருக்கு, நானும் ஒரே பொண்ணு தான், இது போதுமே, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரிடத்துல நான் உங்க அன்பை பெற விரும்புகிறேன், பணம் எல்லாம் நிறைய இருக்கு, உங்க அன்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரி இல்லை எனக்கு தொழில் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன உடனேயும் இந்த சகோதரி அங்க டைவர்ஸ் பண்ணியாச்சு. வேண்டாம், இப்படி வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, நான் கணவரோடு ஒரு இடத்துக்கு போக முடியலை, எங்கேயுமே போக முடியலை, அப்போ நான் ஏன் இந்த வசதி வாய்ப்பான வாழ்க்கை வாழ வேண்டும், அதனால எனக்கு இந்த பணம் எல்லாம் இருந்து எனக்கு தேவையில்லை, எனக்கு அன்பு இல்லை, அதனால எனக்கு இந்த கணவர் வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டார். அதற்கப்புறமா ஒரு டிரைவரை திருமணம் செய்கிறார். சரி, இவனாவது ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறான், நல்ல நம்மளை பார்த்து கொள்வா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டிரைவர் எப்போ திருமணமானதோ அதிலிருந்து இந்த சகோதரிகிட்ட இருந்து எப்படி பணத்தை பிடுங்குவது, அதே எண்ணத்தில் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமா இவருடைய பெயருக்கு மாற்றி கொண்டு வருகிறார். இதையாவது சொல்லி சொல்லி கடைசியில் பார்த்தா இவன் என்னுடைய பணத்திற்குத்தான் ஆசைப்பட்டு இருக்கிறான், என்னுடைய பணத்திற்கு தான் ஆசைப்பட்டு இருக்கிறான், எனவே இவனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கியாச்சு. இப்ப 2 பேர் இல்லாம தனிமையாக அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். இங்கு தகப்பனாரோ தனிமையாக இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்படி வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு ஆலயத்திற்கு நிம்மதியே இல்லை, சர்ச்சுக்கு போமே அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு போகும் பொழுது அங்குள்ள பிரசங்கத்தை கேட்டு கண்ணில் கண்ணீர் வந்திருக்கிறது. நான் இயேசுவை விட்டு விட்டேனே, அதை கேட்கும் பொழுது இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்திருக்கிறது, ஒரு சந்தோஷம் வந்திருக்கிறது. ஐயா, அந்த வசனம் என்னை எவ்வளவாக தேற்றுகிறது, இந்த வசனம் எனக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் இயேசுவை விட்டு விட்டேனே. வசதி வாய்ப்புள்ள ஒரு மனுஷனை பார்த்தா அங்கும் அன்பில்லை, ஏழையான ஒரு மனுஷனை திருமணம் செய்தாலும் அவனும் பணத்திற்கு மேல ஆசைப்பட்டு தான் கொண்டு இருக்கிறானே தவிர என் மேல அன்பு செலுத்துவதற்கு யாரும் இல்லை. ஆனா நான் பாவியாக இருக்கையில எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் என்றால் அந்த இயேசு என் வாழ்க்கையில வேணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒப்பு கொடுத்து அவங்க தகப்பனாருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார்களாம். அப்பா, நீங்க என்ன நல்லா வளர்த்தீங்க, நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்தீங்க, நான் கேட்டதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க,
நான் எதெல்லாம் விரும்பணும், இருதயத்தில் விரும்பினது கூட ஒரு பார்வை, கடையில் போய் ஒரு பார்வை பார்த்தேன்னா இதை என் மக விரும்புறா அப்படின்னு சொல்லி உடனே அதை எனக்காக வாங்கி கொடுத்தீர்கள். நல்ல இடத்துல திருமணம் செய்து வைத்தீர்கள். எல்லாம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இருந்தது. ஆனா அந்த எதிலையுமே சந்தோஷம் எனக்கு இல்லை, எனக்கு மன நிம்மதி இல்லை. ஆனா நீங்க ஒன்றை எனக்கு கொடுக்காதது இயேசுவை. அந்த இயேசு என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை நிம்மதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பணமோ வசதியோ பதவியோ அது எதுவும் எனக்கு நிம்மதியை தரல. ஆனா இயேசு என்னுடைய வாழ்க்கையில வந்தால் எனக்கு நல்ல நிம்மதியாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி தன்னுடைய தகப்பனாருக்கு கடிதத்தை எழுதினார்களாம். எனக்கு அன்பானவர்களே, சிறு பிள்ளைகள் தவறுவார்கள், இடறுவார்கள். ஆனா இயேசு அவளுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவள் இயேசுவோடு கூட பயணிக்கும் பொழுது விசேஷித்தவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உள்ள பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் இருப்பார்கள். காரணம், நீங்க அவர்களுக்கு இயேசுவினிடத்தில் வருவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள். சினிமா போகிறதுக்கு இடம் கொடுக்குறோம், வசதியாக வாழணும்னு சொல்லி இடம் கொடுக்குறோம், நல்லா படிக்கிறதுக்கு நல்ல காலேஜில் இடம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். சரி, ஆனால் கூடவே இயேசுவையும் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். எனவே இயேசுவுக்காக இடம் கொடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இடம் கொடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை இப்போவே நீங்கள் இயேசுவுக்கு கொண்டு வந்து அவரிடத்தில் விட்டுருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அந்த இயேசுவுக்கு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு எந்த இடத்துல வந்துட்டாரோ அங்கே நிச்சயமா விடுதலை உண்டு. அந்த இயேசு விடுதலை கொடுக்கும்படியாகத்தான் எனக்கு இடம் கொடுக்க சொல்லு. யோவான் ஸ்நானனை போல நீர் எனக்கு தருகிறதை மாத்திரம் தாரும் அப்படின்னு சொல்லி தடை விதிக்காமல் இயேசு உங்களிடத்தில் வருவதற்கு, இயேசு உங்களுடைய குடும்பத்தில் வருவதற்கு, இயேசு உங்களுடைய இருதயத்தில் வருவதற்கு, இயேசு உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள், தடை பண்ணாதிருங்கள். அதுதான் கேட்கிறாரு, எனக்கு இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு, இப்ப இடம் கொடு, உன் வாழ்க்கையில நான் அற்புதத்தை செய்ய போகிறேன், இப்பொழுது இடம் கொடு, உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்ய போகிறேன், இப்ப இடம் கொடு, உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் செய்வதற்கு நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசுவுக்கு இடம் கொடுக்க போகிறீர்களா? இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நீர் பாவத்தை மன்னிக்க கூடியவர், எனக்காக பலியாயிருக்கிறீர், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அந்த இயேசு விடுதலையை கொடுக்க போகிறார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறான். அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை ஆண்டவரே இறங்குவதாக, கிருபை இறங்குவதாக. அப்படியே இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் இருதயத்தில் வாங்க. சகையை போன்று இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, இடம் கொடுங்க. தாவீது எப்படி நான் அபிகாயில் வந்து சொன்ன உடனே இடம் கொடுத்தானோ, ஆம் என் கர்த்தர் செயல்படுவதற்கு நான் இடம் கொடுக்கணும்னு சொல்லி இடம் கொடுத்தானோ, எப்படி அந்த திருமண வீட்டில் பந்திக்காரர்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்களோ அதே போல எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். உங்க சூழலையே நீங்க பார்க்க வேண்டாம். மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் நீங்க பார்க்க வேண்டாம். வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க நீங்க பார்க்க வேண்டாம். பேங்க்ல என்ன சொன்னாங்க நீங்க பார்க்க வேண்டாம். உங்க சரீரத்துல எப்படி பிரச்சனை இருக்கு நீங்க பார்க்க வேண்டாம். உங்க குடும்பத்துல எந்த சூழலுக்கு எதையும் நீங்க பார்க்க வேண்டாம். எதையும் பார்க்காம இயேசுவே நீர் என் இருதயத்துல வாரும், என் இருதயத்துல வந்து என் குடும்பத்துல
செயல்படுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா போதும், இயேசு உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவே, கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க, உங்களுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் சொன்னது போல ஆண்டவரே எனக்கு இடம் கொடு, இப்பொழுது இடம் கொடு அப்படின்னு சொன்னது போல ஆண்டவரே அவங்க இடம் கொடுத்திருக்கிறாங்கப்பா. நீங்க அவங்க இருதயத்தில் வருவீராக. மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்கிற தேவனாக நீர் இருக்கின்றீரே. அதோ இருதயத்தில் ஆண்டவரே உம்மை விசுவாசித்து இயேசு என் வாழ்க்கையில வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவே உம்முடைய நன்மை செய்கிற கரம் இறங்கி வருவதாக, நன்மை செய்கிற கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே சகைவை போல மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக. நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இந்த வாழ்க்கை வாழ்வது எனக்கு வீணாக இருந்து கொண்டு இருக்கிறது, இந்த வாழ்க்கை எனக்கு உகந்த வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளி வர வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் வெளி வருவார்களாக, வெளி வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்குள்ளாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போவதாக, அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவே, என்னென்ன ஆண்டவரே வியாதியோடு இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளில் இருந்து விடுதலை உண்டாவதாக, வியாதியில் இருந்து விடுதலை உண்டாவதாக. எஸ் மை லார்ட், கேன்சர் நோயிலிருந்து விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே, இருதய நோயிலிருந்து விடுதலை உண்டாவதாக, கிட்னி பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாவதாக, யூரின் இன்ஃபெக்ஷனில் இருந்து விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது விழும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நோய்களை நீர் சுமந்து இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நோய்களை சுமந்து தீர்த்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மீது விழுவதாக. ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆட்டிசம் நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, மன நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக, டிப்ரெஷனால பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியில் இருந்து விடுதலை தருகிறவர், வியாதியில் இருந்து விடுதலை தருகிறவர். விடுதலையை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டுப்பா, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பி நடப்பார்களாக. பக்கவாதத்தினால படுத்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே எழுப்பி நடப்பார்களாக. இப்பொழுது சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, கடன் பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தொழில் நஷ்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, மழை இல்லாததுனால விவசாயங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போய் இருக்குப்பா. அவங்க வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு போய் இருக்கு. இயேசுவே, நல்லது ஒரு மழையை ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டு ஆண்டவரே விளை நிலத்தை ஆண்டவரே விளைய செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரோடு விதைத்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, கம்பீரத்தோடு அறுப்பதற்கு இயேசுவே நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார் என்று சொன்னது போல ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தரித்திர சூழலை இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே, இன்னும் வேலை இல்லை
இல்லாமல் ஆண்டவரே இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல வேலை வாய்ப்புகள் ஆண்டவரே உருவாகும்படியாக, ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்கும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே வேலை இழந்து போய் நிற்கிற அநேகர் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலை கிடைப்பதற்கு தகப்பனே நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடை மாறுவதாக, திருமண தடை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதர் இயேசு அற்புதம் செய்வீராக. கற்பத்தின் கனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கற்பத்தின் கனி உண்டாவதாக, கற்பத்தின் கனி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி. அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர், உமக்கு நன்றி. உம்முடைய செயல்பாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற குடும்பங்கள் உண்டுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒன்று இணைவதாக, ஒன்று சேர்வதாக தகப்பனே உங்க கரத்துல முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே அற்புதம் செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் பெற்றவர்கள் இயேசுவை பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மை முத்தமாக உம்முடைய பின்பற்றி ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்திற்கு வந்து சேர கிருபை தாரும். உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.